காலையில் இந்த கோலா மீன் வாங்கியாச்சா. மீன் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. எவ்வளோ காசு வேணாலும் கொடுத்து நம்ம மீன் வாங்கிடலாம். ஆனால் அந்த ஆயிரது இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க இருக்கிறதுலே கொடுமையான விஷயம். யாரெல்லாம் வந்து மீன் ஆஞ்சிட்டா நம்ம குக் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து எனக்கு சாப்பிடவே பிடிக்காது, ஆனால் செஞ்சு கொடுக்க மட்டும் பிடிக்கும். மீன் வந்து நம்மளே க்ளீன் பண்ணி நம்மளே செஞ்சுட்டு எனக்கு அவ்வளோ ஆர்வமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உண்மையாகவே எனக்கு வந்து நல்லா இது மாதிரிலாம் பண்ணி ஆயிடுது வந்து செஞ்சுருவோம். சரி நம்ம தான் செஞ்சு ஆகணும். ஸோ செஞ்சுட்டு அது என்னவோ நம்ம என்ன தான் டேஸ்ட்டாக செஞ்சாலுமே சாப்பிடுவோம். ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ எனக்கும் அது மாதிரி ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ வந்து மீன் ஆயிரத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. நல்ல வேளை இந்த பெரிய கத்தி ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். இந்த கத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து மீன் வந்து கடையில் கொடுத்து தான் ஆஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கே க்யூவில் நிற்கணும், அப்பா வெறுப்பாயிடும். ஸோ அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளே யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு அப்படியே செய்ய ஆரம்பிச்சாச்சு தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் குழம்பு வந்து சட்டியில் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எல்லாமே எப்போயுமே அப்படி செஞ்சதில்லை. பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, புளி, அப்புறம் மீனோட மண்டையை மட்டும் போட்டு செஞ்சுட்டேன். ஸோ சூப்பராக இருந்தது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்கும். லைக், தென் சப்ஸ்கிரைப்.